குலம் உதித்த ஹரிராமர் கதைகள் பாட குலம் உதித்த ஹரிராமர் கதைகள் பாட கையில் வீணை கொண்ட கலைவாணி காப்பு காப்பு கையில் வீணை கொண்ட கலைவாணி காப்பு காப்பு அந்த கந்தனுக்கு முன்பிருந்த கணபதி காப்பு அந்த கந்தனுக்கு முன்பிருந்த கணபதி காப்பு கொண்ட கலைவாணி காப்பு கலைவாணி காப்பு கந்தனுக்கு முன்பிருந்த கணபதி காப்பு கந்தனுக்கு முன்பிருந்த கணபதி காப்பு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு 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 நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு குடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு குடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு வீசும் நாடு பூதத்தங்கள் வீசும் நாடு வீசும் நாடு அது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? எப்படி எப்படி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஆமோ கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு விளையும் நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு விளையும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு நிலைந்து காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு அப்படி இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு போகும் நாடு அப்படி இருவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு ஏனிருந்து கனிசொரியும் கனிசோரியும் அங்கே செந்தாளை பூச்சொரியும் பூச்சோரியும் மானிருந்து விளையாடும் விளையாடும் அங்கே மயிலிருந்து கீதம் பாடும் கீதம் பாடும் ஏனே மாடு கட்டி போரடிப்பால் போரடிப்பால் அங்கே மாடாது சன்னல் என்று சன்னல் என்று குதிரை கட்டி போரடிப்பால் போரடிப்பால் அப்படி குறையாது சன்னல் என்று சன்னல் என்று ஆணை கட்டி போரடிப்பால் ஆணை கட்டி போரடிப்பால் அழகு அயோத்தியா பட்டணமா அயோத்திமம் பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவாரா சூரிய குலமுதித்த அந்த ஆதித்தன் குலமுதித்த ரகுகுல தோன்றலாக அந்த ரகுகுல வம்சத்தில 56 தலைமுறையா ஆண்டு வந்த மன்னவனோ அவர் யாரு என்று பார்ப்போமானால் அரச மன்ன தசரதனோ அருமையோடு வாழ்ந்து வாரா அவனுடைய தேவிமார்கள் கோசலை கைகேகியால் அந்த சுமித்திரா தேவியோடு 3 நல்ல மனைவியும் அந்த அயோத்தி மன்னவரா அரச மன்ன தசரதரும் பட்டத்து தேவிமார் 3 பேரும் அவ மன்னவரும் தேவியுமா தேவியுமா மன்னவரும் தேவியுமா தேவியுமா அவங்க மகிமையோடு வாழ்ந்து வரார் அவங்க மகிமையோடு வாழ்ந்து வரார் வாழ்ந்து வரார் மன்னவரும் தேவியுமா மன்னவரும் தேவியுமா மகிமையோடு வாழ்ந்து வரார் மகிமையோடு வாழ்ந்து வரார் நாட்டிலையும் நல்ல நாடு ஆமாம் ஐயா நாவலர்கள் புகழும் நாடு
புகழும் நாடு கோடைமலை விளையும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசு நாடு வீசு நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு சரம் மிளகு காய்க்கும் நாடு ஆமாம் ஐயா தேனிருந்து கணிசொரியும் செந்தாளை பூச்சொரியும் ஆமோ மானிருந்து விளையாடும் மயிலும் தோகை விரித்தாடும் விரித்து அப்படியே ஆடும் மாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்று சொன்னலன்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று சொன்னலன்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு கணம் பொருந்திய அயோத்தியாபுரி பட்டணம் அடே அப்பா அப்பேற்பட்ட அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆமாமோ எப்பேற்பட்ட மன்னன் ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி சூரிய குலத்திலே உதித்து வந்த ரகுகுல வம்சத்தின் தோன்றலாக தோன்றலாக 56வது தலைமுறையாக ஆமையா அதிரதன் பெற்றெடுத்த மகனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி பூமான் ஆண்டு வருகிறார். சபார் 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 அந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு ஆமா பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்கள். 3 பேர் நான் யாரெல்லாம்? கோசலா தேவி, கைகேயி தேவி, சுமத்தரா தேவி. ஆக மொத்தம் 1 2 3 இப்படி 3 மனைவிமார்களோடு ஆமா அயோத்தியாபுரி பட்டணத்தை தசரத சக்கரவர்த்தி பூமான் எப்படி என்ன விதமாக ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி அவர் மன்னனுக்கு மன்னனாக மகிழ்வுடனே ஆண்டு வாரா அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் அயோத்தி மாபட்டணத்தை ஆறிலொரு கடமை வாங்கி ஆறிலொரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஒரு கடமை வாங்கி ஆறிலொரு கடமை வாங்கி மணியும் கட்டி உடனே ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆறிலொரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆமோ நிதியோடு நேர்மையோடு ஆண்டு வருகிறான். யாரும் இந்த அயோத்தி மன்னன் தசரத பூமான். ஆமண்ணே. அவருடைய ஆட்சியிலே என்னையா மாதம் மும்மாறி மழை பொழியும். மாதத்துக்கு 3 மழை, வருடம் முப்போக விளைச்சல் விளையும். அடே அப்பா, ஒரு மாதத்துக்கு 3 மழைனா கணக்கு பண்ணி பாருங்கண்ணே. எப்படி கணக்கு? ஒரு மாதத்துக்கு 30 நாள். 30 நாள். அப்போ ஒரு மாதத்துக்கு மும்மாறி மழை பொழியும்னா 10 நாளைக்கு ஒரு மழை பெய்யுது. அதாவது 10 to 1 சொல்லுங்க. 10 10 எப்படி அதாவது 10 நாளைக்கு 1. ஓஹோ, ஒரு 10 அடுத்தால 10 அடுத்தால ஒரு 10. உங்க கணக்கு எனக்கு புரியலண்ணே. எனக்கே புரியலையே. அப்படியா? அதாவது மாதம் மும்மாறி மழை பொழியும். ஆமா. வருடம் முப்போக விளைச்சல். அது என்ன முப்போக விளைச்சல்? என்னது? ஒரு வருடத்திற்கு சரி 3 முறை அறுவடை செய்வார்கள். 3 பூ நெல் விளையும். திருமேனி திருமேனின்னா ஐயா பெருமாளுடைய பெயர். அவர் வேறுதான். திருமேனி 3 பூ. வருடம் சரி 3 போக விளைச்சல். 3 மேனி அடிச்சிடும். சபாஸ். அதாவது எப்படியா ஒரு வருஷத்துக்கு 3 முறை எப்படி அறுவடை பண்ணலாம் நீங்க கேட்கலாம். ஆமா, அந்த கொஸ்டின் நீங்க கேட்கலாம். ஏன்னா சரி அப்பேற்பட்ட காலத்திலே என்னையா அந்த மலை வளம் அப்படி சொல்லித்திருக்க, நாடு செழிச்சு இருக்கு, மண் வளம் அப்படி சொல்லித்திருக்கிறது. அப்படி சொல்லுங்க. ஒரு முறை நெல் நாற்று நட்டெடுத்தா போதும். அப்புறம் என்னாச்சு? அதில் கதிர அறுத்து விட்ட உடனே ஆமா அறுத்த அந்த அரிதாளில இருந்து மறுபடியும் பயிர் விளையுமா. அடே அப்பா, நெல் அறுவடை செஞ்ச பிறகு திருப்பி மறுபடியும் உழவு செய்து ஆமா மறுபடியும் அதை மறுபடியும் நாற்று நட்டு தான் ஆமா நம்ம பயிர் செய்ய முடியும். இதைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அந்த அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தியுடைய ஆட்சியிலே, அவருடைய ஆட்சியிலே அரிதாள் அறுத்து விட ஆமா ஆமோ அந்த கதிர் அறுத்த இடத்துல இருந்து மறுபடியும் தடுத்து மறுபடியும் கதிர் விளையுமா. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு. மாதம் 3 மழை பொழியும். ஆமா. வருடம் முப்போக விளைச்சல்.
போக விளைச்சல். சரி. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி அயோத்தியாபுரி பட்டணம். ஆமா. அப்பேற்பட்ட அயோத்தியாபுரி பட்டணத்தை என்னையா செல்வ செழிப்போடு ஆண்டு வருகிறான் அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி பூமான். தசரத சக்கரவர்த்தி பூமான். பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்கள். கோசலா தேவி, கைகேகி அம்மா, சுமத்ரா தேவி. ஆக மொத்தம் 3 தேவிமார்கள். 3 தேவிமார்களை மனம் முடித்து ஆமாமோ அவர் எப்படி என்ன விதமாக ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி மன்னனுக்கு மன்னனாக, மன்னனுக்கு மன்னனாக, அவர் மன்னனாக அவங்க மகிழ்ச்சியோடு ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். அவங்க மகிழ்ச்சியோடு ஆண்டு வாரார், ஆண்டு வாரார். ஆண்டு வரும் நாளையில அயோத்தி மன்னவரா அரசம் பண்ண தசரதனோ அப்படி ஆண்டு வரும் காலத்தில அந்த அயோத்தி மன்னனுக்கு சொத்திருக்கு சுகம் இருக்கு, சுகம் இருக்கு, சொத்திருக்கு சுகம் இருக்கு, சொந்த பந்தம் அதிகம் உண்டு, அவருக்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு, அதிகம் உண்டு, சுகம் இருக்கு, நல்ல சுகம் இருக்கு, பந்தம் அதிகம் உண்டு, அதிகம் உண்டு, சொந்த பந்தம் அதிகம் உண்டு, அதிகம் உண்டு. காசு இருக்கு, பணம் இருக்கு, பணம் இருக்கு, பணம் இருக்கு, கை நிறைய பொருள் இருக்கு, கை நிறைய பொருள் இருக்கு, பொருள் இருக்கு, பணம் இருக்கு, பணம் இருக்கு, ஐயா பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பொருள் இருக்கு, கை நிறைய பொருள் இருக்கு. அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய யார் ஐயா? அரச மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு, சக்கரவர்த்தி பூமானுக்கு அவருடைய ஆட்சியில என்னையா யாருக்குமே எந்த குறையும் கிடையாது, மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு கிடையாது. ஆமையா, செல்வ செழிப்போடு ஆண்டு வருகிறார். அடே அப்பா. ஆமா, நீர்வளம், நிலவளம், பொன்வளம், பொருள் வளம், ஆமையா, எல்லா வளங்களும் செழித்திருக்கின்றன. அதான் அயோத்தியாபுரி பட்டணம். ஏன் அப்படி செழித்திருக்கு தெரியுமா? எதனால? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஆமா நீதி நெறி தவறாதவனாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். தலைமை சரியா இருந்தா தான் நிலைமை சரியா இருக்கும். தனக்கு ஒரு வழக்கு அடுத்த ஒரு வழக்கு பேசக்கூடாது. அப்படி பேச மாட்டா இந்த அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. பெத்த பிள்ளை தவறு செய்தாலும் தப்புன்னு சுட்டி காட்டணும். கொடை வள்ளல், நீதிமான். யார் எது தவறா இருந்தாலும் தவறு என்றால் தவறுதான், ஆமா, உண்மைனா உண்மைதான் இல்லையா? அது மட்டுமல்ல, சரி, அவருடைய ஆட்சியில என்னையா மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாதான், கிடையாது. அப்படி ஒரு வேளை அப்படி சொல்லுங்க, ஏதாவது ஒரு சிறு குறை இருந்தாலும் என்ன செய்வார்கள்? அந்த அரண்மனை தன்னதிலே, ஆமா, அரண்மனை தன்னதிலே ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டி இருக்கும். அந்த மணி எதற்காக கட்டி தொங்க விட்டுப்பட்டிருக்கும்? எதற்காக? அதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு குறைபாடு என்று சொன்னால், ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்ததுன்னா நேரடியா போய் மன்னனை சந்திக்க வேண்டாம், சந்திக்க முடியாது. அரண்மனை வாசல்ல கட்டி இருக்கக்கூடிய ஆமா அந்த ஆராய்ச்சி மணியை அசைத்து அடித்தால் போதுமா? ஒரு அடி அடிச்சா போதும், மன்னன் என்னவென்று நேரடியாக வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த குறைகள் தீர்க்கப்படும், அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். அதுக்குதான் ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கு. அப்பா ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கு. ஆமா, ஆனா அந்த மணியை போய் யாருமே இதுவரை அடிச்சது கிடையாது. ஏன்னு கேட்கணும். மக்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தா தானே ஆராய்ச்சி மணி அடிக்க முடியும். ஆமையா, மக்களுக்கு குறைபாடு இல்லை, மணி அடிக்கதாவும் இல்லை. ஆமா, ஏனென்றால் மக்கள் யாருக்கும் குறைபாடுகளே கிடையாது, எல்லாருக்கும் நிறைய செல்வம் இருக்கிறது. ஏன் குறை வரப்போகிறது? ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஆளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்னு அந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அந்த சீட்டை இருக்கவங்களுக்கு தான் தெரியும்.
ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க, ஆமா, ஒரு கோயில் விழா கொடை விழாவை நடத்துறான், திருவிழா நடத்துறோம். அதுல பொறுப்புல இருந்து செய்யறவனுக்கு தான் எவ்வளவு ஓரி இருக்கும். அடே அப்பா, உண்மைதானே. ஒரு ஊரை கட்டி காக்கறதுனால இந்த பிரச்சனை. ஆமா ஐயா. ஒரு நாட்டையே கட்டி காக்கணும்னா எவ்வளவு பொறுப்பா இருந்தா முடியும். ஒரு குடும்பத்தை கட்டி காக்கணும்னா அந்த குடும்ப தலைவன் 4 பிள்ளை இருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குணத்துல இருப்பான். 4 பிள்ளையும் 4 விதமா இருப்பான். 4 பொட்டை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை இருக்கும். ஒண்ணு ஒவ்வொரு குணத்துல இருக்கும். ஆமா ஆமா. அப்ப அந்த குடும்ப தலைவன் சரி பொறுமையா போனாதான் அந்த குடும்பத்தை கொண்டு போக முடியும், அந்த குடும்பத்தை நிமிர்த்தி செய்ய முடியும். அத மாதிரி ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊரை கட்டி காக்கக்கூடிய ஊர் தலைவர் தர்மகர்த்தா இருப்பார். ஆமா இருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். ஆமா ஐயா. அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம அதை மனசுக்குள்ள பதிவு செய்து சரி ஒரு மாதிரி சரியான முறையில கொண்டு போனாதான். அப்படி என்றால் ஒரு நாட்டையே கட்டி காக்கக்கூடிய அரச மன்னன் தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? அன்பு, பொறுமை, சரி தர்மம், தயாள குணம், அப்பா எல்லாம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அப்பதான் அதை கட்டி காக்க முடியும் இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி? பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், ஆகலாம். கடமை இருந்தால் வீரனாகலாம், ஆகலாம். இல்லையா? குணம் இருந்தால் தர்மம் செய்யலாம். இந்த 3 ஒருவனிடத்துல இருப்பவன் தான் தலைவனாக முடியும். அவர்தான் தலைவராக இருக்க முடியும். அப்பேற்பட்ட அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி அப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது. ஆமா. ஆனாலும் பாருங்க, அவருடைய ஆட்சியிலே பாருங்க, சொத்தால் குறைவில்லை, சுகத்தினால் தாழ்வும் இல்லை, காசு பணத்தினால எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த அரச மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு குறை. ஐயா, நாடு இருக்கு, ராஜ்யம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. அயோத்திக்கே மகாராஜா மன்னாதி மன்னரா இருக்கிறாரு தசரத போமா. ஆமா. இவ்வளவு செல்வாக்கு இருந்த போதும் ஒரே ஒரு குறைன்னு சொல்லிட்டீங்களா? அது என்னையா குறை? அதான் பாருங்கன்னா, இந்த உலகத்திலே கடவுள் ஒரு மனுஷாலை படைக்கும் போது ஆமா எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கொடுப்பது கிடையாது. ஏன் கொடுப்பது கிடையாது? அதுதான் இறைவனுடைய நியதி, அவருடைய விளையாட்டு. ஒன்றில் பெரியவர், மற்றொன்றில் சிறியவர். ஆமா ஆமா. இல்லையா? சரி. அப்படியாக ஆண்டவன் பகவானுடைய படைப்பு நிலை. ஆமா. அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு எப்படி எப்பேற்பட்ட குறை தெரியுமா? பாருங்க, அது எப்படி எப்படி? சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்து விட்ட போதிலும், ஆமா, காசு பணங்கள் எல்லாம் இருந்து விட்ட போதிலும், அந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு ஆமா ஆமோ என்ன குறை தெரியுமா? என்ன என்னையா? மடியில் வைத்து விளையாட 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 மதலை செல்வம் ஒன்று இல்லையா, மதலை செல்வம் ஒன்று இல்லையா, மடியில் வைத்து விளையாட மடியில் வைத்து விளையாட மதலை செல்வம் இல்லையா இல்லையா இல்லையா. கையில வைத்து விளையாட கையில வைத்து விளையாட 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 கை குழந்தை ஒன்று இல்லையா இல்லையா இல்லையா. கையில வைத்து விளையாட விளையாட கை குழந்தை இல்லையா இல்லையா இல்லையா. குழந்தை இல்லா கவலையாலே மனக்கவலை அதிகம் உண்டு அதிகம் உண்டு. அயோத்தி மன்னன் தசரதரோ மதலை இல்லா கவலையாலே மனக்கவலை அதிகம் உண்டு அதிகம் உண்டு. சுத்திருந்தோ சுகம் இருந்தோ சுகம் இருந்தோ காசு இருந்தும் நமக்கு பணம் இருந்தும் பணம் இருந்தும் கொஞ்சி நல்ல விளையாட 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 குழந்தை ஒன்று நமக்கு இல்லை நமக்கு இல்லை நமக்கு இல்லை. கொஞ்சி நல்ல விளையாட
பிள்ளை இல்ல கவலையால கவலை அதிகம் உண்டு முதலை இல்ல கவலையால அவர்களுக்கு மனக்கவலை அதிகம் உண்டு அயோத்தி மாமன்னனோ அந்த தசரத மன்னவனோ அவன் மன வருத்தம் கொண்டாரே தேவிமார்கள் 3 பேரும் கோசலை கைகேயி சுமித்திரையாரே தேவிமார் 3 பேரும் எங்கனவா ராஜமன்னா 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 எனது வார்த்தை கேளுமையா 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 எங்கனவா ராஜமன்னா 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 எனது வார்த்தை கேளுமையா கேளுமையோ கேளுமையோ பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்களும் ஆமோ தமது அருமை கணவனிடத்திலே வந்து வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள், கவலையோடு சொல்கிறாரு. மன்னாதி மன்னவரே, மகுடமுடி தரித்தவரே, அதாவது நம்முடைய ஆட்சியில ஆமையா நம்முடைய இந்த அரசாட்சியிலே மக்கள் யாருக்கு எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. அயோத்தி மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லை. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு குழந்தை இல்லை? ஏன் வந்தா நமக்கு ஒரு பிள்ளை இல்லை? திருமணம் முடித்து 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 12 வருடமாச்சி அமையா வருடமாச்சி பாலகனு நமக்கு இல்ல ஐயா நமக்கு இல்ல 12 வருடமாச்சி வருடமாச்சி பாலகனு நமக்கு இல்ல நமக்கு இல்ல தேவிமார்கள் 3 பேரும் ஐயா 3 பேரும் தேவிமார் 3 பேரும் நமதருமை கணவனிடம் கணவா ராஜமன்னா ராஜமன்னா 12 வருடமாச்சு பாலகன் நமக்கு இல்ல நமக்கு இல்லை கொஞ்சி விளையாட நமக்கு குழந்தை ஒன்று இல்லை ஐயா ஐயா பட்டத்து தேவிமார்கள் அப்படி ராஜனிடம் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அரசம் ஒண்ணு தஜரதனோ அந்த அரசம் ஒண்ணு தஜரதனோ அந்த வார்த்தை காதில் கேட்டு ராஜமன்ன தசரதனோ அந்த மனைவிமார்கள் வார்த்தை கேட்டு அரச மன்னனான தசரதனோ அம்மா அம்மா தேவிமார்கள் அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் மனவருத்தம் கொள்ள வேண்டாம் ஆண்டவனின் அருள் இருந்தா நமக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா பகவானின் அருள் இருந்தால் நமக்கு பாலகன் கிடைத்திடுவா அஞ்ச வேண்டாம் அம்மா பதற வேண்டாம் அம்மா பதற வேண்டாம் ஆறா துயரம் நமக்கு வேண்டாம் அம்மா பதற வேண்டாம் ஆண்டவனின் அருள் இருந்தால் அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா அந்த கடவுளின் அருள் இருந்தால் நமக்கு கை குழந்தை கிடைக்கும் அம்மா கோட்டையிலே பிறந்தாலும் தலையில் போட்ட விதி தப்பாதம்மா தலையில போட்ட விதி தப்பாதம்மா பிறந்தாலும்
அம்மா அம்மா தேவிமார்களே 3 பேரும் கேளுங்க. ஆமோ அதாவது எப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆமா ஒரு சின்ன பிரச்சனையை கூட மனசுல தாங்கிக் கொள்ள மாட்டா, உடனே அழுதுருவா. பெண்கள் மனசு கஷ்டம்னா பொறுக்காது. ஆண்கள் அப்படி இல்ல, நம்ம எப்படி எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய வருத்தத்தை வந்து மனசுக்குள்ள வச்சு தாக்கிக்கிடுவாங்க, மனசுகளை அடக்கிக் கொள்வார்கள். அதையும் தாண்டி முடியாதவங்க தான் கண்ணில இருந்து கண்ணீர் வரும். கரெக்ட். அம்மா பெண்ணே எம்மா எம்மா வருத்தப்பட வேண்டாம், ஏன் அழுகுற? எல்லாமே மாறி போகும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த உலகத்திலே கடவுள் ஒரு மனுஷனை படைக்கும் போது என்னையா எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கொடுப்பது கிடையாது. கிடையாது கிடையாது இல்லையா? ஆமா. ஏன் எல்லாருக்கும் எல்லா செல்வத்தையும் கடவுள் கொடுத்தான? ஏன் கொடுக்க மாட்டேங்காரு? என்ன பாரபஞ்சம் பார்க்கணும்? ஆமா அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்கலாம். ஏன் தெரியுமா? சரி, அவரவர்களுடைய முன்னோர்கள், ஆமா, அவரவருடைய தாய் தகப்பனார்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடிதான் கடவுள் ஒரு மனுஷனை படைத்திருப்பார். அப்பா அவன் தாய் தகப்பங்க புண்ணியம் செஞ்சிருந்தான்னா ஆமா அதுக்கு தக்கபடி இவனுக்கு கொடுப்பார். இது இறைவனுடைய தீர்ப்பு. பாவம் செய்திருந்தானா அவன் அம்மா அப்பா, ஆமா, அவன் தாய் தகப்பங்க கஷ்டத்தை படித்திருந்தானா, பாவத்தை செஞ்சிருந்தானா, ஆமையா, அதுக்கு தக்கபடிதான் இவனுடைய அடுத்த பிறவி இருக்கும். கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, எப்படி தகப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைய வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவார்களே. வாழையடி வாழை. ஆமா, முற்பகல் ஒருவனுக்கு நாம் இன்னா செய்தால் பிற்பகல் இன்னா தமக்கு தானே தேடி வரும், தானே வந்து கதவை தட்டும். இந்த உலகத்தில தவறு செய்யாதவன் எவருமே கிடையாது, யாருமே பார்க்க முடியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில தவறு செய்து விடுவார். தெரியாமல் தவறு செய்து அதை நினைத்து வருத்தப்பட்டுட்டோம்னா அதுக்கு வந்து பரிகாரம் உண்டு, கட்டாய மன்னிப்பு உண்டு. நம்ம தவறு செய்து விட்ட யாரும் பார்க்கல, அதை பத்தி என்ன பிரச்சனை அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா என்ன, கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆகாயத்துல இருந்து பக்கத்துல வீட்டுக்காரன் பார்த்திருக்க மாட்டான், இறைவன் கண்ணை மறைக்க முடியாது. நம்ம கணக்கு அங்க எழுதி வச்சிருவார் சித்திரபுத்திர நயனார். அடே அப்பா, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஏட்டு கணக்கும் கைலாசத்திலே சித்திரபுத்திர நயனார் கணக்குல இருக்கு, அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். அதனாலே நீ வருத்தப்பட வேண்டாம் அம்மா, அழ வேண்டாம் அம்மா. நமக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நம்ம தலையில எழுதியிருந்தா ஆமா கண்டிப்பா நடக்கும், கட்டாயம் பிள்ளை கிடைக்கும். கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையில போட்ட விதி ஒரு நாளும் தப்பாது, ஒரு நாளும் தப்பாது. அன்று எழுதினவன் தலையில எழுதினவன் நமக்காக அழிச்சு எழுத போறது இல்ல, அது இல்ல இல்ல இல்ல. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இல்லையா? இந்த உலகத்திலே எதுவும் நிலையற்றது, எல்லாமே நிலையற்றது. நேற்று வேற ஒருவன் கையில இருந்திருக்கும், இன்னைக்கு உன் கையில இருக்கும், நாளைக்கு வேற கைக்கு மாறினாலும் மாறிடும். அதனால இருக்கிறது என்று பெருமைப்படவும் கூடாது. ஆமாம்மா, நமக்கு இல்லையே என்று சொல்லி வருத்தப்படவும் கூடாது. எல்லாமே நமக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில மனைவிமார்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுகிறார். அப்படி ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லக்கூடிய வேளையிலே ஆமா என்னாச்சு பாருங்க, என்னையா தானத்தையும் தர்மத்தையும் செய்து பார்ப்போம் என்று சொல்லி சரி எப்படிப்பட்ட தர்மத்தை செய்யறாங்களாம் பாருங்க. எப்படி அதாவது குழந்தை பாக்கியம் வேணும்னா தர்மம் செய்தா தவளும் பிள்ளை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே பெரியவா சொல்வார்கள். அதுவும் தர்மமும் எப்படிப்பட்ட தர்மம் செய்யணுமா, எப்படி போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்யணுமா. அது என்ன போதும் என்ன தர்மத்தை செய்ய, போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே தர்மம் வந்து அன்ன தர்மம். அன்னதானம். ஒரு மனுஷன் வந்து எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். உண்மையே இல்லையா? ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லி அவன் ஐயா கையேந்திரான், சரி பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சொல்லி ஆமா நம்ம ஒரு 10 ரூபாயை கொடுக்கோம் சாப்பிட்டு போட்டு. ஆமா, அவன் இந்த 10 ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அவர் என்ன நினைப்பாரு, கூட ஒரு 10 ரூபாய் தந்தானப்பா, 50 ரூபாய் தந்தானப்பா, மணிப்பத்துல ரூபாய் நிறைய வச்சிருக்காரு, நீ ஒரு 100 ரூபாய் முதல்ல கொடுத்துருங்க. 100 ரூபாய் கொடுத்தாலும் அவன் சந்தோஷப்படுவானா? என்ன தெரியாப்பா, எவ்வளவு பெரிய ஆள் 100 ரூபாய் தரான், ஒரு 500 ரூபாய் தரலாம்ல. 500 தாளையும் 50 தாளையும் மேல வச்சிருக்காரு, 145 தந்தாலும் பிரயோஜனம், அங்கேயா போயிட்டு வந்துடலாம். அப்போ சரி எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்லி யாரும் சொல்ல போறது கிடையாது, அந்த மனசு வந்து குறையாதான் இருக்கும். ஒரு மனிதனாகப்பட்டவன் தர்மத்தை செய்யணுமா, ஆமா மன நிறைவோடு போதும் வாங்குறவன் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்யணுமா. ஆமா ஆமா, அப்ப போதும் என்று சொல்லக்கூடிய தர்மம் உலகத்திலே ஒரே ஒரு தர்மம் தான். அது என்ன தர்மம் ஐயா? எது கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். ஒரே ஒரு தர்மத்தை கொடுத்தா மட்டும் போதும் சாமின்றான். ஐயா போதும் சொல்ல, அந்த தர்மத்துக்கு தான் மதிப்பு.
அப்பா அப்படி போதும்னு சொல்லக்கூடிய தர்மம் என்ன தெரியுமா தான்? என்ன தர்மம்? அதுதான் அன்ன தர்மம், அன்னதானம். சாப்பாடு போதும்னு சொல்லித்தானே ஆகணும், எப்படினாலும் சொல்லித்தானே ஆகணும். வயிற்றுக்கு தும்மா அதுக்கு பிறகு ஐயா போதும் ஆச்சு, ஐயா போதும். அப்படி போதும் என்று சொல்லக்கூடியது அன்ன தர்மம். அதுதான் அன்ன தர்மம். அது எப்படி கொடுக்கணுமா? எப்படி? கொடுத்தாலும் அன்னமது குறையாமல் கொடுத்திடுங்க, கொடுத்தாலும் அன்னமது குறையாமல் கொடுத்திடுங்க. கொடுத்தாலும் அன்னம் அது குறையாம கொடுக்கணும். ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டான்னா, ஆமா, பசி அவனுக்கு அந்த பசி அடங்கக்கூடிய அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அரைகுறையா சாப்பாடு கொடுத்துடக்கூடாது. சில ஆள்லாம் யாரு கையால, சில ஆளு கையால வாங்கி சாப்பிட்டோம்னா வயிறே நிறையாது, வயிறோட நிறையாது. அப்படிப்பட்டவளும் உலகத்துல இருக்கா. ஆமா, அவன் எவ்வளவுதான் சோறு தந்தாலும் வயிறு நிறையாது இவனுக்கு. அப்படி இருக்க கூடாது. ஆனா சில ஆட்கள் பார்த்து அவங்க கையால வாங்கி சாப்பிட்டோம்னா உலகானும் பச்சை பழைய கஞ்சி 2 பச்சை மிளகாய் வாங்கி சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சு. அதாவது தூரத்துக்கு தூரவழி அன்ன சத்திரத்தை கட்டி வைத்தார்கள். அப்படியே கட்டி வைத்தார். இப்ப நம்ம ஊர் பாபநாசம் இல்லையா? ஆமா. பாபநாசத்துல இருந்து என்னையா திருச்செந்தூருக்கு இந்த பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரை போவாங்க. எல்லாரும் நடந்து போவார்கள். ஆமா, 100 கிலோமீட்டர். கரெக்டா 100. எங்க ஊர்ல இருந்து 112 கிலோமீட்டர். அப்போ அப்படி சாலையில போகும்போது சரி, அங்க எங்க பாத்தீங்கன்னா என்னையா ஒரு 10 கிலோமீட்டருக்கு, என்ன ஒரு 5 கிலோமீட்டருக்கு சரி ஒரு இடத்துல கல்மண்டபம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா, ரோட்டு ஓரமா இருந்திருக்கு கல்மண்டபம், பாத்திருக்கேன். அந்த கல்மண்டபம் எல்லாம் சத்திரச்சாவடி. அதுதான் சத்திரச்சாவடி. அங்கே வந்து வேலைக்கு ஆள் இருப்பாங்க. ஆமா, சமையல் ஆட்கள் இருப்பாங்க. சரி, பந்தி பரிமாறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள். நடந்து போகக்கூடிய ஆளு யாரு, எந்த ஊருக்காரங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆமா, அவங்க போனா உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, உடனே பசி அமர்த்தி விட்டுருவாங்க, தங்கி இருந்து இளைப்பாரி போகலாம். சரி, அப்பேற்பட்ட அந்த கல்மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? ரோட்டுல வரிசையா இருக்கு பாத்தீங்களா மண்டபம். அங்க இருந்து அங்க வர எல்லாத்தையுமே கட்டி வச்சது இவர்தான். இவர்தான் கட்டி வச்சாரு. யாரு? அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. இப்படி சாலை கண்ட இடங்கள்லாம் சத்திரத்தை கட்டி வைத்தார்கள். ஆமா, தூரத்துக்கு தூரவழி சுமை தாங்கி கட்டி வைத்தார்கள். ஆமா, காதத்துக்கு காதவழி கல்மண்டபம் கட்டி வைத்தார்கள். கட்டி வைத்தார்கள். ஆண்டி பரதேசியர்களுக்கு அன்னதான வஜ்ரதானத்தை கொடுத்தார்கள். ஆமா, தானத்தையும் தர்மத்தையும் அழகாக செய்து வந்தோம். ஒரு பிள்ளைக்காக தவளும் குழந்தை இல்லாத காரணத்தாலே எப்படி அயோத்தி மாமன்னன் இந்த தசரத சக்கரவர்த்தி என்ன செய்யறான் பாருங்க. எப்படி அவன் தன்னுடைய குலகுருவினுடைய இடமதில குணமுடனே வந்து சொல்லுவானா, இடமதில உடனே வந்து சொல்லுவானா. ஐயாவே குலகுருவே குலகுருவே அன்பு உள்ளம் கொண்டவரே, ஐயாவே குலகுருவே குலகுருவே உள்ளம் கொண்டவரே. அயோத்தி மாமன்னனோ அரகவன் தசரதனோ குலகுருவின் இடமதில ஐயாவே குலகுருவே அன்பு உள்ளம் கொண்டவரே, மனமுடித்த நாள் முதலாய் எங்களுக்கு மணி குழந்தை இல்லை ஐயா, கைபிடித்த நாள் முதலாய் எனக்கு கை குழந்தை இல்லை ஐயா என்று சொல்லி பண்போடியா அப்படியே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாள்? இந்த அக்கா சருப்பத்தை தொழுகி மாதிரி தருது. மஞ்சப்படி மஞ்சப்படி நன்னாரி சருப்பத்து மாதிரி மஞ்சப்படி தொழிச்சோம்னா மங்களகரமா இருக்கும். அப்படியா? குறை இருக்காது ஐயா. பாருங்க, அதாவது மனமுடித்த நாள் முதலாக குழந்தை செல்லும் இல்லையே சுவாமி. ஆண்டவனே பகவானே, 12 வருடங்களான போதிலும் எனக்கு ஒரு பாலகன் இல்லையே. ஆமா ஆமா, குலகுருவாகப்பட்டவரிடத்துல
சரி. அதாவது எப்படி சூரிய குலத்துக்கு குலகுரு வந்து யாரு தெரியுமா? அது யாரையா? அவர் பெயர் தான் வதிஷ்ட மகரிஷி. ஓ, வதிஷ்ட மகரிஷி. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குருநாதர் இருப்பார். இருப்பார். ஒரு குடும்பத்துல பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல. ஆமையா. அந்த மாதிரி அந்த குலகுருநாதர் ஆகப்பட்ட சரி வதிஷ்டரிடத்துல வந்து அழகாக வந்து இந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி அவருடைய குறையை சொல்லுகிறார். அப்படியே எடுத்து சொல்லுகிறார். மன்னா ஆதி மன்னவா, ஆமா நீ கவலைப்படாதப்பா. ஆமாப்பா. எப்படி சுவாமி கவலைப்படாம இருக்க முடியும்? ஆமா சுவாமி. இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு எனக்கு பின் ஒரு வாரிசு வேண்டாமா? என் பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? 56வது தலைமுறை என்னுடைய தலைமுறையோடு அழிந்து போக வேண்டியதுதானா? ஆமையா. இல்லையா? அதனால சரி, ஏன் எங்களுக்கு மதுரை செல்வம் இல்லை? ஏன் பிள்ளை செல்வம் இல்லை? எது குறைபாடுகள் இருக்கிறதா? என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்து சொல்லுங்க. ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? அப்படி என்று சொல்ல, ஆமாமோ, அந்த குலகுருநாதராகப்பட்ட வதிஷ்ட மகரிஷியாகப்பட்டவர் எப்படி தசரத சக்கரவர்த்தியுடைய ஜாதக பலனை எடுத்து கணித்து பார்க்கிறார். அப்படியே பார்த்தார். அப்படியே ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்கிறார். தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மன்னாதி மன்னவா, மணிமகுடம் தரித்த தசரதா. ஆமா ஆமா மகனே, என்ன நீ வருத்தப்பட வேண்டாம். என்னாச்சு? உன்னுடைய ஜாதகத்துல மகனே இங்க வரட்டும். என்ன உன்னுடைய ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. அப்படியே அவங்க வாக்கு நல்ல வாக்கா இருக்கு சுவாமி. உன் ஜாதகத்துல தெரியுது. அப்படியா? அதனால நீ வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நீ ஒரு காரணம் செய்ய வேண்டும், ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். ஆமா. உடனே பார்த்தார் சுவாமி. ஐயா, என்ன ஆனாலும் சரி, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட முடியாத காரியமா இருந்தாலும் நான் அதை செய்து கொடுக்கிறேன். எனக்கு குழந்தை விவரம் கிடைத்தால் மட்டும் போதும். போதும் அப்படி என்று சொல்ல, ஆமா ஆமோ, மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வார்கள். நையாண்டி மேலை இசை கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு உங்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில ஆமா என்னாச்சு பாருங்கன்னா, அப்படியா என்னாச்சு பாருங்க. என்ன உடனடியாக பிள்ளை செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே ஆமா குலகுருநாதர் பார்த்தாரு. என்ன நினைக்கிறா? அப்பா தசரதா, என்ன அதாவது உன்னுடைய வம்சத்தில, ஆமா, உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய மூதாதையர்கள் யாருமே கொடுப்பதிலே, என்ன தர்மத்திலே சரி குறைந்தவர்கள் கிடையாது. ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்தவர் அல்ல. தானத்திலும் தர்மத்திலையும் தலை சிறந்து விளங்கினவர்கள். நீயும் குறைந்த ஆள் கிடையாது. நீனும் அதற்கு இழைத்தவன் அல்ல. நீனும் தர்மத்தையும் தானத்தை அதிகமாகவே செய்திருக்கிறீர்கள், செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் என்ன இந்த உலகத்தினுடைய நியதி என்ன தெரியுமா? என்னையா? எதுவா இருந்தாலும் ஒரு அளவுதான். எதற்குமே ஒரு அளவுதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. சபாஸ். எந்த பொருளுமே அளவுதான். எதுவுமே அளவுதான். சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட வேண்டும். ஆமா. பேசினாலும் அளவோடு பேசணும். ரொம்ப சிலம்ப கூடாது. சரி, அளவோடு தான் பேசணும். ஆமா. தூங்குனாலும் அளவோடு தான் தூங்கணும். ஒரே அடியா உறங்கணும் வச்சுக்கோ. ஆமா, தூங்கி போயம்மா. அதனால அளவுக்கு அதிகமாக எது நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஆபத்தை விளைவிக்கும். சுவாமி, என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லப்பா. அயோத்தி மன்னா தசரதா, ஆமா, உன்னுடைய முன்னோர்கள் சரி, உன்னுடைய மூதாதையர்கள் அத்தனை பேர்களும் தானத்திலும் தர்மத்திலும் சிறந்தவர்கள் தான். ஆமா, சிறந்தவர்கள். நீயும் சளைத்தவன் அல்ல. அல்ல. அளவுக்கு அதிகமாக நீ தர்மத்தை செய்து விட்டாய். பத்தியா, தர்மமும் அளவோடு தான் கொடுக்கணுமா? அதுக்கு அளவுதான். வாங்க. அளவுக்கு அதிகமாக நீ தர்மத்தை செய்து விட்டாய். சரி, அதனாலே அந்த தர்மத்திற்கு ஈடாக நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் அப்பா. ஆமா. அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவிடத்திலே எப்படி அந்த குல குருநாதராகப்பட்டவர் சொல்லுகிறார், என் மகனே தசரதனே எனது வார்த்தை நீ சொல்லை கேள. மகனே தசரதனே எனது வார்த்தை பாவமது செய்ய வேண்டும். பாவமது நீயும் செய்ய வேண்டும். பாலகனு உனக்கு கிடைத்திடுவான். பாலகனு உனக்கு கிடைத்திடுவான். செய்ய வேண்டும்.
மகனே தசரதா, ஆமா, அதாவது அளவுக்கு அதிகமாக நீ தர்மம் செய்த காரணத்தாலே ஆமாப்பா, நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும். பாவத்தை செய்ய வேண்டும். இப்படி சொன்ன உடனே அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி, என்ன சுவாமி சொல்றீங்க? அவர் தன்னையே மறந்து நிக்கிறாரு. பாவம் செய்ய வேண்டுமா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க சுவாமி? 56 தேசத்தையும் கட்டி ஆளக்கூடிய அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி, நான் பாவம் செய்ய வேண்டுமா? என்ன சுவாமி, என்ன சுவாமி? பாவம் செய்தாதான் எனக்கு குழந்தை கிடைக்குமா? ஆமா ஆமாப்பா, ஒரு எறும்புக்கு கூட நாம் பாவம் செஞ்சது கிடையாது. கிடையாது கிடையாது. மேலக்கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். வந்துட்டாங்க. அப்படியா இருக்கக்கூடிய வேளையிலே எப்படி அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்வார்கள்? உலகத்தில அதாவது தள்ளி தள்ளி வாங்க ஐயா, வாங்க வாங்க. உலகத்தில ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. ரொம்ப நல்லவன் ஊர்களை பேரு வாங்க கூடாது. ஆமா, 10 பேர்கிட்ட நல்லவன் பேரு எடுத்தாலும் ஒரு 4 பேர்கிட்ட என்னப்பா மனுஷன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கணும். ரொம்ப நல்லவனா இருந்துட கூடாது. அப்படி உலகத்துல வாழ முடியாது. தசரதா, நீ அதிகமாக தர்மத்தை செய்து விட்டாய். ஆமா ஆமா, தான தர்மத்தை அளவுக்கு அதிகமாக செய்து விட்டாய். நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும். சரி இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே ஓடல. அவர் என்ன நினைக்கிறார்? சுவாமி ஐயா, பாவம் செய்தால்தான் எனக்கு குழந்தை கிடைக்குமா? வேற வழியில பாவம், ஊழ்வினை விதி அப்படி இருக்கு தசரதா. நீயும் தர்மத்தை செஞ்சுட்ட, உன்னுடைய தகப்பனாரும் தர்மத்தை செஞ்சுட்டாரு, உன்னுடைய தாத்தா பூட்டனாரும் அதிகமாக தர்மத்தை செய்து விட்டார்கள். ஆமா ஆமா. அப்படியான்னு சொன்னால் சரி, அதான் சொல்றாங்க. என்ன சொல்வாரு? உலகத்துல ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. ரொம்ப நல்லவனா உலகத்துல இருந்தா இப்ப வாழ முடியாது. ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. தர்மத்தையும் தாறுமாற அள்ளி கொடுத்துட கூடாது. இல்லையா? மகாபாரதத்துல கர்ண மகாராஜா தர்மத்துல ரொம்ப தலை சிறந்தவர். அள்ளி அள்ளி கொடுப்பதிலே கர்ணனுக்கு ஈடு யாரும் கிடையாது. கடைசி கவச குண்டலத்தையுமே ஆமா அவரு உடம்புல இருந்து கலட்டி கொடுத்துட்டார். கேட்ட உடனே எடுத்து கொடுத்து விட்டார். இல்லையா? சரி, தன்னுடைய உடம்போடு உடலோடு ஒட்டி இருந்த கவச குண்டலத்தையே கலட்டி தர்மம் கொடுத்துட்டாரு. கொடுத்தார் கர்ண மகாராஜா. அவர் அதை கொடுக்கலன்னா அவர் அழிக்கவே முடியாது. முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது உலகத்துல. அப்படி இருக்க கூடாது. 10 பேர் நல்லவன்னா ஒரு 4 பேர் அவன் நல்ல மனுஷன்னு சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப கட்டணாவும் இருந்திருப்படாது. அயோத்தி மாமன்னா தசரதா, நீ தர்மத்தை அளவுக்கு அதிகமாக செய்து விட்டாய். அதனாலே நீ கண்டிப்பாக உன்னுடைய அகராதியிலே நீ ஒரு பாவத்தை செய்தே ஆக வேண்டும். அப்படி என்ன? நான் என்ன பாவத்தை எப்படி செய்ய வேண்டும் சுவாமி? எப்பேற்பட்ட பாவத்தை செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படி? தேவேந்திரன் பூங்காவிலே 1000 யானைகள், மதகிரி யானைகள் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறது, அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த 1000 யானைகளை நீ கொன்று விட்டு வந்தால் உனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். அப்படியே சொன்ன போது அரசமன்னே தசரதனோ அந்த குலகுரு வார்த்தை கேட்டு அரசமன்னே தசரதனோ அவை என்னாத எண்ணமெல்லாம் தசரதனோ குழந்தை வர வேண்டும் செய்ய வேண்டும் கொடிய பாவம் செய்ய வேண்டும் பாவம் அது செய்து வந்தால் நமக்கு பாலகன் கிடைத்திடுவான். குலகுரு வார்த்தை கேட்டு அரசமன்னே தசரதனோ அரண்மனை தன்னதில அவன் எண்ணாத எண்ணோவானா தசரதனோ பாவம் அது செய்ய வேண்டும். ஆமா, பாலகன் வரம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், ஆனால் குழந்தை வரம் வேண்டும் என்று சொன்னால் 1000 யானைகளை கொள்ள வேண்டும். 1000 யானை அழிக்க வேண்டும். அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தான் அவன் ஆட்டுமென்று சம்மதித்தான் அப்படியே
நல்லதென்று மனைவிமார்கள் இடமதியில அரச மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தியாகப்பட்டவர் குலகுருவினுடைய வார்த்தையை காதில கேட்டு ஆமா தன்னுடைய மனைவிமார்கள் 3 பேரிடத்திலே வந்து கோஷல கைகேகி சுமத்ரா தேவி 3 பேரிடத்திலே வந்து ஆமா எம்மா வடிவன வெங்கோடிய வெங்கோடிய வாடியம்மா வெங்கோடிய 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளா வாடியம்மா வெங்கோடிய 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 வாடியம்மா வெங்கோடிய வெங்கோடிய அயோத்தி மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி பார்த்தார். அப்படியே பார்த்தார். அதாவது பாவம் செய்தாதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னா அப்பேற்பட்ட பாவத்தை செய்ய வேண்டியதுதான் அவர் வழி இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். உலகத்திலே தவறு செய்யாத மனுஷன் எவனுமே கிடையாது, உலகத்திலே யாருமே கிடையாது. நான் ரொம்ப நல்லவன், ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது, நான் ஒரு பாவமும் செஞ்சது கிடையாது அப்படின்னு யாரும் கை தூக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா. 25 வயசுல ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், நாம அப்பந்தானே செஞ்சோம் அந்த பாவம். அது 35 வருஷம் ஆச்சு, அதுக்கு என்ன வந்துற போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. அங்க கணக்கு கரெக்டா இருக்கும். மேல உன் பிள்ளைக்கு 25 வயசு வரும்போது அது வந்து பின்னால உன்னை விரட்டும். அப்பதான் வந்து அட்டாக் பண்ணா தசரதா உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமாப்பா, பொறுமையா இருப்பா. பால் குடம் எடுக்க புறப்பட்டு வருகிறார்கள். பக்தர்களுக்கு அன்பான அறிவிப்பு, ஏதாவது நியமிதங்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா விழாக்குழு நிர்வாகி கமிட்டி இடத்துல நீங்க வந்து தெரியப்படுத்துறீங்க முன்கூட்டியே. எங்க வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நீங்க கரெக்டா தெரியப்படுத்தினாதான் உங்க வீட்டுக்கு மேளத்தை கூட்டிட்டு வர முடியும். பக்கத்து வீட்டுல நியமிதத்தை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, உங்க வீட்டுல இருக்க நியமிதம் அவங்களுக்கு தெரியலாம் வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு நீங்க வரலையேன்னு நினைச்சிட கூடாது. அதனால யாராவது நீங்க கோயிலுக்கு நியமிதங்கள் வச்சிருந்தா மேளம் ஊருக்குள்ள வருது, பால் கூட எடுத்துட்டு வரும்போது சேர்ந்து எடுத்துட்டு வந்துருவாங்க என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
பாருங்க. ஆமா, 1000 யானைகளை கொண்டு விட்டு வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தை சொன்ன உடனே பரவாயில்ல, ஆமா பாவத்தை செய்தாலும் பரவாயில்ல, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும், எப்படியாவது பிள்ளை கிடைச்சா போறோம் அப்படி என்று சொல்லி ஆமாமோ பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்களை அழைத்தார். அழைத்து அம்மா கோசல, கைகேயி, சுமத்ரா தேவி, ஆமா அம்மா 3 பேர்களும் சரி பார்த்தார். என் தாயாகப்பட்ட இந்த கோசல, கைகேயி, சுமத்ரா தேவி 3 பேர்கள். அடி அப்பா சுவாமி, ஐயா, குலகுருநாதர் இடத்துல போய் கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? விவரமா சொல்லுங்க ஐயா. அம்மா சரி, அதாவது ஆமா 1000 யானைகளை கொன்று விட்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆமா, நானும் பாருங்க, என்ன வேற வழி இல்லாம, அம்மா வாங்க வாங்க, வேற வழி இல்லாம சரி என்று சொல்லி சம்மதித்து விட்டு வந்திருக்கிறேன். ஆமாப்பா, அப்படியாக சொல்லக்கூடிய எப்படி எப்படி என்னாச்சு பாருங்க. என்னம்மா 1000 யானைகளை கொன்று விட்டு வருகிறேன் என்று சம்மதித்து, ஆமா அவர் எங்கே எப்படி புறப்பட்டு வருகிறார் பாருங்கன்னா, எப்படி எப்படி நாடும் விட்டார் நகரம் விட்டார், நாடும் விட்டார் நகரம் விட்டார், நடந்து வாரார் இந்த தசரதரா, நடந்து வாரார் இந்த தசரதரா, நாடும் விட்டார் நகரம் விட்டார், நாடும் விட்டார் நகரம் விட்டார், நடந்து வாரார் இந்த தசரதரா, யானைகளை கொள்ள வேண்டும், யானைகளை நாமல் கொள்ள வேண்டும், குழந்தை வர நமக்கு கிடைக்கும் என்று குல குருநாதரோட வார்த்தை கேட்டு, குல குருநாதரோட வார்த்தை கேட்டு ஏகி வாரா தசரதரோ, 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 குல குருவா வார்த்தை கேட்டு ஏகி வாரா தசரதரோ, தசரதரோ. வனமான வனம் கடந்து, வனம் கடந்து வாரையா மன்னவரோ, பாசி நல்ல படந்த மலை, பாசி நல்ல படந்த மலை, படந்த மலை, படந்த மலை, பவளங்களும் காய்க்கும் மலை, காய்க்கும் மலை, காய்க்கும் மலை, படந்த மலை, படந்த மலை, மலை, காய்க்கும் மலை, காய்க்கும் மலை, காய்க்கும் மலை. ஊசி நல்ல உயர்ந்த மலை, ஊசி நல்ல உயர்ந்த மலை, உத்திராட்சோ காய்க்கும் மலை, காய்க்கும் மலை, தேக்கு நல்ல படர்ந்த மலை, நல்ல படர்ந்த மலை, தேனாறு பாயும் மலை, பாயும் மலை, வனமானே வனங்கடந்து, வனங்கடந்து, வனங்கடந்து வாராரே தசரதரோ, 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 வனங்கடந்து, வனங்கடந்து வாராரே தசரதரோ, தசரதரோ, தசரதரோ. அந்த தேவன் தீரம் பூங்காவில வாரஹாரை மன்னவரோ, யானைகளை கொள்ள வேண்டும், யானைகளை கொன்று வந்தார், குழந்தை வரம் கிடைக்கும் என்று அந்த அயோத்தி மன்னவர், அந்த தசரத மன்னவர் வனத்துக்குள்ளே வந்தல்லவோ, யானைகளை கொள்ள வேண்டும் என்று
சொல்லி வாரபோது அயோத்தி மாமன்னனா ஆகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி குல குருநாதர் சொன்னபடியே ஒரு பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, இல்லை இல்லை நமக்கு பாலகன் வரம் கிடைத்தால் போதும், குழந்தை கிடைத்தால் போதும் அப்படி என்று சொல்லி போட்டு அந்த தேவேந்திர பூங்காவிற்கு வந்து சேர்ந்தார். அப்படி வந்து சேர்ந்து யானைகளை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி போட்டு அவர் எங்கே எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் வெள்ளி மேல வெள்ளைய வைத்து வெள்ளைய வைத்து வெள்ளைய வைத்து வெள்ளி மேல வெள்ளைய வைத்து வெள்ளைய வைத்து வெள்ளைய வைத்து வரிசையோடு காத்திருந்தார். வழி மேல விழிய வைத்து வெள்ளியை வைத்து வழி மேல விழிய வைத்து வெள்ளிய வைத்து வெள்ளியை வைத்து வரிசையோடு காத்திருந்தார். வழி மேல விழிய வைத்து வெள்ளியை வைத்து வில்லடித்து நானேற்றி அவர் வில்லடித்து நானேற்றி நான் ஏற்றி விருப்பமோடு காத்திருந்தார். அயோத்தி மன்னவரும் அந்த மன்னவரும் அரச மன்ன தசரதனோ அயோத்தி மாமன்னனோ அயோத்தி மாமன்னனோ தசரதனோ அயோத்தி மாமன்னனோ அப்படியாயிருக்கும் போது அதுவான காட்டுக்குள்ள அரச மன்னனோ இருக்கும் போது யானைகளும் கூட்டமது யானைகளின் கூட்டமது அணி அணியா வருகுதப்பா பார்த்தாரே தசரதனோ அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டார். ஆயத்தமோ ஆனாரே மனமதிலே எண்ணிக்கொண்ட அயோத்தி மாமன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி நம்ம இந்த நேரம் விட்டோமானா இந்த நேரம் விட்டோமானா இனிமே நேரம் கிடைக்காது நமக்கு, இனிமே நேரம் கிடைக்காது ஐயா விட்டோமானா அயோத்தி மாமன்னனோ அயோத்தி மன்னவரோ தசரத மன்னவரோ இந்த நேரம் விட்டோமானால் இந்த இடம் விட்டோமானா இனிமே நேரம் கிடைக்காது இடம் கிடைக்காது யானைகள் கூட்டமது அப்படியே கூட்டமா வருது. என்னது வருது? யானை நான் பானிபுரி வந்து பார்த்தேன். யானைகள் கூட்டமா வந்து கொண்டிருக்கிறது. அணியா வந்து கொண்டிருக்கிறது யானை. ஐயா இவருக்கு முன்ன பின்ன பாவம் செஞ்சு பழக்கல்ல பாத்தீங்களா? யாருக்கு? இந்த அயோத்தி மன்னன் தசரத பெருமானுக்கு. எதுவுமே ஒரு காரியத்தை முதல்ல செய்யும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும், கொஞ்சம் தயக்கமா இருக்கும், மனசுலாம் அப்படியே கை கால டைப் அடிக்கும். ஆமா, புதுசா களவாங்கவே பயப்படுவான், கொஞ்சம் யோசனை பண்ணுவான். ஆமா, பதிவா களவண்டு பழகிட்டான்னா அவன் பயப்பட மாட்டான், ஆட்டோமேட்டிக் களவாண்டு வந்துருவான். அதான் ஒரு பழமொழி சொல்லிருக்கான், களவும் கற்று மர. களவையும் கற்று மர. சரி, களவும் கற்று மர. களவையும் கற்று மர. ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி எதுவுமே தெரியாதவனா இருக்க கூடாது.
தெரியாது தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. எப்பா எல்லாம் நம்ம பார்த்தது தானே. ஆமா, நம்ம படாத கஷ்டமா என்ன பாடுபட்டிருப்பேன்னு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கான். எப்படி? எப்பா நீ அதிகத்துக்கு அளவுக்கு அதிகமா நீ தர்மம் செஞ்சுட்ட. ஆமா ஆமா, பாவமும் நீ கொஞ்சம் செய்யணும். வாழ்க்கையில பாவமும் இருக்கணும். இவர் முன்ன பின்ன பாவம் செஞ்சு பழக்கல பாத்தியா? ஆமா ஐயா. சில ஆளுங்க வாயை திறந்தா பொய்யா தான் வரும். வாயில வரும் புளியோதரையா வரும். சில வாயில பொய் வராது. புதுசா பொய் சொல்லாமனா தடுமாறுவான், பயிர்வான், மனசு கொஞ்சம் பதறம், மாட்டிக்கிடுவான். ஆட்டோமேட்டிக் போய் சொல்லுவேன், டான்னு அடிச்சிருவான். அந்த பழக்கமா போய் சொல்லுவான், டக்கு டக்குன்னு போய் சொல்லுவான், எல்லாரும் நம்பிடுவான், நம்புற மாதிரி பேசிடுவான். அத மாதிரி இவரு புதுசா வந்து நம்ம யானையை கொல்ல போறோம்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்படியே கவலைப்படுகிறார். ஆனாலும் எதற்காக? எப்படி? ஒரு குழந்தைக்காகத்தானே, ஒரே ஒரு பிள்ளைக்காக தானே. அதனாலே சற்றும் யோசிக்காமல் ஆமா, அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி அப்படியே வில்லை கையில் எடுத்தார். வில்லை கையில் எடுத்து பானத்தை எடுத்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அல்லவா. அந்த யானைகள் கூட்டத்திலே அப்படியே சரம் தொடுத்தார். அப்பா, யானை கூட்டம் கூட்டமா வருது. இவர் கையில் எடுத்தாரு வில்லை கையில் எடுத்து அதுல பானத்தை பூட்டி என்னாச்சு பாருங்க. எப்படி? ஐயா அடித்தாரே பானமது ஐயா அடித்ததொரு பானமது யானைகள் கூட்டத்தில சிரிப்பாய்ந்து வருகுதையா. சிரிப்பாய்ந்து வாரபோது அவர் அடித்த பானம் பட்டு அத்துணை யானைகளும் பூமியில சாய்ந்திடுமா. யானைகளும் சாய்ந்த போது பட்டு கீழே விழுந்திடுமா. போய் சேர்ந்துடுமா. அங்கே உள்ள யானையெல்லாம் தசரதரில் பானம் பட்டு அடிபட்டு கீழே விழுந்திடுமா. அங்கிருக்கும் யானையெல்லாம் அடிபட்டு விழுந்திடுமா. பட்டு கீழே விழுந்த போது அரசம் பண்ண தஜரதனோ யானை கீழே விழுந்த போது அவையின் நோகிரான் தசரதனோ. தசரதனுடைய பானம் பட்டு அத்துணை யானைகளும் பூமியில விழுந்திடுமா. ஆமோ, அப்படி பூமியிலே கீழே விழுந்த போது என்ன ஆச்சு? பாட்டிக்கு நிக்க முடியல. என்ன செய்ய? ஐயா வாராரு. அப்படியே பட்டு கீழே விழுந்த உடனே அவருக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? 1000 யானைகளை கொள்ள சொன்னாரே நம்ம குலகுருநாதர். ஆமா, இது 1000 இருக்குமா இருக்காதா? டவுட் ஐயா. எதுவுமே மனக்கணக்கு ஆகாது. அது என்ன மனக்கணக்கு ஆகாது? எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. எழுதாத கணக்கு அழுதாலும் ஒரு நாளும் தீராது. உண்மை எழுதி வைன்னு கேட்கிறா. நீ எழுதி வைக்காம இருக்க போய் தான் இப்ப மாட்டிக்கிட்டு. அதே கணக்குல 42 ஒரு 58 ஒரு 115 அப்படின்னா உழம்பிடும். ஏன்னா சீட்டு போட்டிருப்பான், சீட்டு நடத்துவான். ஆமா, 21 சீட்டு கட்டணும். கரெக்ட். இவன் 18 சீட்டு கட்டிருப்பான், நான் 21 கட்டிட்டேன்னு முடிச்சிருவான். அப்புறம் சீட்டு நடத்துவேன், சொத்தை வித்துட்டு தெருவில் தான் போகணும். நான்லாம் எங்க ஊர்ல சீட்டு போட்டா சீட்டா எடுத்துருவேன். கை கொடுங்க.
ஆனா இன்னொரு விஷயம், அடுத்தால சீட்டு பணம் கட்டுவீங்களா? 3 மாசம் கட்டுவேன். ஓஹோ. அதோட அப்புறம் எஸ்கேப் ஆயிருவேன். ஆமா, எவனும் எப்படியும் போறான். நமக்கு தேவை ரூபா. ஐயா, ஒரு வாரம் தேடி எல்லாம் அப்புறம் வைட்டா மாடு. அதுக்குதான் சொல்லுதான், எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது, ஒரு நாளும் தீராது. வாய் வார்த்தை சபைக்கு வராது, வாயினால் சொன்ன வார்த்தை நழுகி விடும். உண்மைதான ஐயா? அத மாதிரி குலகுருநாதர் சொல்லிவிட்டார். அப்பா மகனே தசரதா, அழ வேண்டாம், தொலை வேண்டாம், நீ 1000 யானைகளை கொண்டு விட்டு வந்தா உனக்கு குழந்தை பாக்கின்னு சொல்லிட்டார். ஆமா ஆமா. இவர் பார்த்தாரு, யானை அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கு. யானை வரிசையா விழுந்து கிடக்கு, ஏகப்பட்ட யானை கீழே கிடக்கு. ஆமா. எத்தனை யானை இருக்கும்? 1000 யானையை கொல்லணும். ஒரு கணக்கு போட்டு பாக்கிறதுக்கு 1000 தாண்டி இருக்குமோ? ஒருவேளை கூடுதலா இருக்குமோ குறைவா இருக்குமா எண்ணி பாக்கணும்ல, பாத்துருவோமே அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே எண்ணி பார்க்கிறார். யானையை எண்ணி பார்த்தா அயோத்தி மன்னன் தசரத போமா. அடிபட்டு கீழே விழுந்த யானைகளை எண்ணி பார்க்கும் போது ஆமா என்னாச்சு? எப்படி? என்ன 900 சரி 99 யானை செத்து கிடக்கு. இப்ப பாப்பா உனக்கு தான் கேள்வி, ஒரு கொஸ்டின் வரப்போகுது. 1000 யானையை கொல்லணும், நல்லா கேளு. இவர் அடிச்சு போட்டதுல யானை எத்தனை அடிபட்டு கீழே கிடக்கு? 999 900 பைசா 1000 பைசா. சபாஸ். அதுதான் தெரியாது ஐயா, டவுட். 1000 யானையை கொல்ல வேண்டும். 999 யானை அடிபட்டு விழுந்துட்டு அடிபட்டு மண்ணுல கிடக்கு. அப்ப 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுது? இதுதான் கொஸ்டின். அண்ணே தம்பி கொடாடி என்ன தம்பி நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் 28 வருஷம் வில்லு பாட்டு படிக்கிறேன், இது தெரியாம இருப்பானா? அப்ப 1000 யானைக்கு சரி எத்தனை யானை குறைவு? எம்முக்கா 6, பைத்துமுக்கா 7, 18க்கு 9 போகாது, 7க்கு 2 போகாது. ஆக மொத்தம் மைனஸ் பிளஸ் சிடி ஹோல். ஐயா என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நீங்க என்ன கேட்டீங்க? 999 யானை அடிபட்டு கீழே கிடக்கு. ஆமா. 1000க்கு எத்தனை குறையுதுன்னு தானே கேட்டேன். அதான கால்கட்டு அடிச்சு பாக்குறேன்ப்பா. அதை விட்டுட்டு நீங்க கால்கட்டு அடிச்சு பாக்குறீங்களா? சரி. இப்ப 1000க்கு 999 போக மீச்சு எத்தனை தெரியுமா? மிச்சம் எத்தனை? 68. சோற கை தட்டுங்க. ஒரு ஆள் கை தட்டு இல்லையா? தட்டுவாங்கல்ல. 68. அப்ப 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுது? 68. சொல்லு. அவளை யோசிக்க. அண்ணன் கணக்கு போட்டத பதிலே பயந்துட்டா. சொல்லு. சொல்லு பாப்பா. என்னம்மா ஐயா நீங்களே சொல்லுங்க. 1000க்கு 999 போனா எத்தனை? டிவிக்காரன் அம்மா. ஆமா அப்படி சொல்லுங்க. சபாஸ். உங்களுக்கு 1000 ரூபாய் பையன் போட்டிருக்கோம். அப்ப மொத்தம் 1000 யானையை கொல்லணும். ஆமா. 999 யானை அடிச்சாச்சு, அடிச்சு கொண்டாச்சு. அப்படி எத்தனை குறையுது? எத்தனை? இப்ப தூக்கு கைய. 1 இல்லையா? சரி. இவர் பார்த்தாரு, ஒரு யானையை கொன்னாதானே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அப்பதானே பிள்ளை செல்வம் கிடைக்கும். தப்பிச்சு போன அந்த ஒரு யானையை கொல்லாம நாடு திரும்ப கூடாது, அயோத்திக்கு திரும்ப கூடாது அப்படி என்று சொல்லி அந்த காட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். ஆமா. அப்படியே இருக்கும் போது என்ன நடக்குதானா அந்த வனவான வனத்துக்குள்ள என்ன நடக்குதானா? இவர் ஒரே ஒரு யானைக்கா இவங்க காத்துட்டு இருக்காரு. சரி. அதே சமயத்துல சத்தம் போடாதே, கவனமா கேட்கணும். யாரும் சத்தம் போடக்கூடாது. பெரிய ஆளுக்கு ஒரே பழக்கம் தான் நடக்கு. பழக்கம் இல்ல, அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. அப்படி சரி. இவர் அங்க காத்து இருக்கக்கூடிய வேளையில, ஆமா, அதாவது திக்கிந்தா பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அதுதான் திக்கிந்தா பட்டணம். நல்லா கவனமா கேட்கணும். சரி. இந்த கதையை தாய்மார்கள் ரொம்ப கவனமா கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். அந்த திக்கிந்தா பட்டணத்துல சரி அந்துகன் மாமுனி அஞ்சனையாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணு. ஆமா, பெண்ணு. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். யாரு? செல்ல பிள்ளை, ஆசையா வளர்த்த பிள்ளை. ஒரு வீட்டுல ஒத்தைக்கு ஒரு பையன் இருந்தானே, அம்மா அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பா, அது அம்மா ரொம்ப செல்லம் கொடுப்பா. சாப்பிடுறாங்க என் தங்கம். கல்யாணம் பண்ணி வரதான். இட்லி சாப்பிடுறா,
இல்லையா? அந்த பையன் பேரு வந்து குருபுத்திரன். அவன் பேருதான் குருபுத்திரன். தாய் தகப்பனும் பார்த்தார்கள். சரி, அந்த குருபுத்திரனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். ஆமா, பிள்ளை வளர்ந்துட்டான், பெரிய பிள்ளை ஆயிட்டான். ஏன்னா பிள்ளைய பெத்து வளர்த்து 25 வயசு வரை வளர்த்து, ஆமா ஐயா, கல்யாணம் கட்டி கொடுக்க என்ன பாடுபட வேண்டி இருக்கு. கல்யாணத்தை முடிச்சா நமக்கு பொறுப்பு முடிஞ்சிடும் அப்படிதான் நினைக்கும். அப்படியாக இந்த குருபுத்திரனுக்கு பெண் பார்க்கணும்னு சொல்லி சரி ஊரு ஊரா நாடு நாடா அலைகிறாங்க பெண் பார்க்க. தெரு தெருவா பொண்ணு தேடுறாங்க. எப்ப இப்ப மாப்பிள்ளை நிறைய கிடைக்கு, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குப்பா. பொண்ணுதான் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. ஏன் தெரியுமா கிடைக்க மாட்டேங்குது? மாப்பிள்ளை 10ஆம் கிளாஸுக்கு மேல படிக்க மாட்டேங்கான். அதுக்கு படிப்பு வர மாட்டேங்குது. இந்த பொம்பளை பிள்ளைய பூரா 12 தாண்டி காலேஜ் வரை போயிருதுவா. அதுதான் பிகாம் போட்டு டிகிரி வாங்கிருது. இதுதான் பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்பா என்னாச்சு? இந்த குருபுத்திரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் வராங்க தெரியுமா? எப்படி அந்த சித்திரை நாடு என்னும் தேசத்தில பெண் பார்க்க குருபுத்திர பாலனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சித்திரை நடதில பொண்ணு பார்க்க வராங்க. ஐயா, என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஒரு ஊரா பெண்ணு தேடி வராங்க. மாப்பிள்ளைக்கு வயசு எத்தனை? மாப்பிள்ளைக்கு வயசு எத்தனை தெரியுமா? 25. 25 முடிய போகுது. 25னா 25. 25 வயசு மாப்பிள்ளைக்கு. சரி, பெண்ணு பார்க்கணும்னு வராங்க. ஊரா பார்த்தாங்க, பெண்ணு அமையல. ஆமா, ஐயா உட்காருங்க, மறைக்காதீங்க. ஆமா, கீழே உட்காருங்க, பெருத்தாவுள்ள ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளைக்கு வயசு 25. பெண்ணு பார்க்கணும்னு ஊரா தேடி வராங்க. சரி ஐயா, என்னாச்சு? பெண்ணு அங்கங்க அமையல, பொருத்த இல்ல. ஆமா ஆமா, கடைசி எங்க வந்தாங்க? இப்ப எங்க வராங்க? சித்திரை நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அது நாடு பேருதான் சித்திரை நாடு. அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஒரே ஒரு மக. ஒன்னே கண்ணே கண்ணு, அதுவும் பொண்ணே பொண்ணு. ஆமா, ரொம்ப அழகான பொண்ணு. சூப்பர், ஒன்றரை பீக்கங்க அழகு. அவ பேர் தான் என்ன பேரு? சித்திரவள்ளி. அப்பா, சித்திரவள்ளி. எப்படி பேர பத்தியா? என் தம்பி கொத்தமல்லி அப்படிங்கிறான். சொப்பன சுந்தரி இல்ல, சித்திரவள்ளி. ஓ, சித்திரவள்ளி. சித்திரவள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் பாருங்க, ஒத்தைக்கு ஒரு மகா, ஒரே ஒரு மகா, செல்ல மகா. ஆளாகி பருவமடைந்திருக்கிறா. ஆமா. என்ன இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? இப்ப எப்படி இருக்கிறா? அவ ஆளான ராசி பூத்த ராசி. ஒரு பிள்ளை வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டான்னா சடங்கு வைப்பாங்க. ஆமா, சடங்கு சாஸ்திரம் முடிப்பார்கள். அப்படிதானே? ஆமா, அது நம்மளுடைய சம்பிரதாயம். சரி, அந்த சித்திரவள்ளி ஆளான பூத்த ராசி. ஆமா, மூல ராசியில பூத்திருக்கா. மூல ராசியிலே ரெகுவாய் இருக்கிறா. சரி, மூல ராசியிலே பூத்திருக்கா. இவங்க பெண்ணை பார்க்க அந்த பிள்ளைய தேடி வந்திருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்துல வராங்க. பார்த்தா தகப்பனாரு, எப்படி? என் மகனே ஐயா குருபுத்திரா. என்னப்பா? அந்த இருக்கு பாரு பெண்ணு. எது? இந்த இருக்கா பட்டை போட்டுக்கிட்டு. இதான் பொண்ணு, பொது பொண்ணு. நல்லா பாத்துக்கப்பா. என்ன எத்தனை ஊர்ல கேட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, இருத்துக்கு பொண்ணு கேட்டேன். நான் இருக்க சைஸ் அப்படின்னு சொல்லி சித்திரவள்ளிய இந்த குருபுத்திரன் பார்த்தான். சரி, 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. 2 பேருக்கு பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. பிடிச்சு போன உடனே என்ன பாக்குறாங்க? என்னாச்சு? மனசுக்கு பிடிச்சா போதும், மனப்பொருத்தம் இருந்தா மாங்கல்ய பொருத்தம் தன்னாலே தேடி வரும். சாதகம் பார்க்க வேண்டாம். ஆமா, நேரம் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். பொண்ணு மாப்பிள்ளை மாறிடும் அப்படின்னு உடனே கல்யாணத்தை முடிச்சிருவான்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஏன் தெரியுமா இவ்வளவு அவசரப்படுறாரு? இருக்குயா, பையனுக்கு பெண்ணு கிடைக்காம அவர் அலைஞ்சு தவிச்சு போனார். அவர் ஒரு பெண்ணு பார்த்து கிடைக்காம தவிச்சு போனார். சில வீட்டுல பாருங்க, மாப்பிள்ளைக்கு 3 வருஷமா பெண்ணு பார்ப்பாங்க, கிடைக்காது. எங்க ஊர்ல ஒரு மாப்பிள்ளைக்கு வயது 42 பிறந்துட்டு பொண்ணு கிடைக்காத. கடைசி பார்த்தா உள்ளூர்லயே பெண்ணு கிடைச்சிடும். அப்பா, உண்மையா இல்லையா? இதான் உண்மை. அத மாதிரி ஒரு பெண்ணு கிடைக்காம அலைஞ்சு தவிச்சு போனாரு பாத்தீங்களா? ஆமா. இந்த சித்திரவள்ளிய பார்த்த உடனே ஆசைப்பட்டு நம்ம பையனுக்கு கட்டி வச்சிருன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடணும். அவசரமா நேரம் பார்க்கல, ராசி பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல, ஒருத்தம் கூட பார்க்கவில்லை. அவசரமா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த குருபுத்திர பாலனுக்கு எப்படி அந்த செல்லமாக பாலனுக்கு கல்யாணம் முடித்து வைத்தார். அழகனுக்கு கல்யாணம் முடித்து வைத்தார். அந்த குருபுத்திர
மகனுக்கு தான் கல்யாணம் முடித்து வைத்தா விடிய கால வேளையில சுகமும் தந்ததிர விடிய கால காலையில 4 மணிக்கு கல்யாணம். 4 மணிக்கு கல்யாணம். விடிய கால 4 மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த காலத்துலலாம் அந்த காலம்னா எப்போ 1901 இல்லாத வருஷம். ஒண்ணுமே இல்லாத வருஷமா? அதான் அந்த காலம். அந்த காலத்துலலாம் கல்யாணம்லாம் விடிய கால 4 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஓ, அந்த காலம் அப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் அரை உறக்கத்துலதான் தாலி கட்டிருக்காங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா, விடிய விடிய பிள்ளைய தூங்க விட மாட்டாங்க. 4 மணிக்கு தாலி கட்டா இருக்கும். நான் தாலி கட்டும் போது ஐயர் கழுத்துல கட்டிட்டேன். தூக்க சடவு. அட பாவி, கரண்ட் வேற இல்ல ஐயா. சரி, அதாவது என்ன திருமணத்தை முடித்து வைத்தார்கள். நல்லா கவனமா கேட்கணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க எல்லாரும். இதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? என்னய்யா? எந்த ஒரு பெண்ணு வந்து ஆளான ராசி, பூத்த ராசி, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. நட்சத்திரம் பார்ப்பாங்க. இவ ஆளான ராசி சித்திரவள்ளி, ஆளான ராசி மூல ராசி. மூல ராசிலே பூத்திருக்கா. மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை சடங்கா இருக்கானா, ஆமையா, அவளை கல்யாணம் கட்டி கொடுக்க போகும்போது சரி மாமனாராது மாமியாராது இல்லாத வீட்டுல கட்டி கொடுக்கணும். சரி, இருக்க வீட்டுல நாங்க கட்டி கொடுத்தோம்னா, இருக்க வீட்டுல கட்டி கொடுத்தான்னா போன நேரத்துல ஏதாவது ஒண்ணு விக்கெட் விழுந்துரும். 2 விக்கெட்ல 1 விக்கெட் விழுந்துரும். என்னாச்சு? 2 விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தெரியாம இவன் கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, சித்திரவள்ளி பார்க்க ஆளு லட்சணமா இருந்தா பார்த்தேளா? ஆமா. பிள்ளை அழகா லட்சணமா இருந்த உடனே, சரி, ஆமா ஆமா, அந்த லட்சணமா இருந்த உடனே சரி சித்திரவள்ளிய கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தான். ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சுட்டான். வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்து மருமக வந்து வாசல்ல வந்து காலை வைக்கா. காலை மிதிக்கா மருமவா. வாசல்ல வந்து மருமக வலது காலை எடுத்து வைக்கா. ஆமா ஆமா. அப்ப ஒரு பாட்டு போடுவாங்க, அழகான பாட்டு. என்ன விட்டு ஓடி போக முடியும், அந்த பாட்டு படிக்க முடியல. எங்க ஐயப்பா அதுக்கு நல்லா அடிச்சிருவான். அப்பா என்ன அடி அடிக்கான், வாய திறக்கும்னு அடிக்கான். ஆமா, புருஷ வீட்டுக்கு வலது காலை எடுத்து வைக்கும்போது அந்த பாட்டை போடுவாங்க. வேற எந்த பாட்டு? மணமகளே மருமகளே வாவா, வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குணமகளே வாவா, கோயில் வாசல் திறந்து வைக்க வாவா. அதாவது அந்த குடும்பம் வந்து ஒரு கோயில் மாதிரியா, கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டுவாங்க. ஆமா, திருமணம் முடிந்து 3 நாள் தான் ஆச்சு. 1 2 3 நாள் ஆச்சு. இவ மூல நட்சத்திரம் வேலையை காட்டுது. அங்க வந்து அட்டாக் பண்ணுது, டச் பண்ணுது. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் தான் ஆச்சுப்பா. சரி, என்னாச்சு பாருங்க. என்னய்யா? அந்த 3வது நாளையில 3வது நாளையில மாமியாலும் மாண்டு போனா மாமியாலும் மாண்டு போனா கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. மறு வீட்டுக்கே போகல. திங்க செவ்வா போதேன். மாமியா பொத்து செத்து போயிட்டா. பொத்துன்னு விழுந்தா பொட்டுல பொறுக்கு தெக்க போயிட்டா. ஐயா, அங்கதான் இடம் பிடிக்க போயிருக்கா. எல்லாரும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுற? அட பாவி மாவா, என்ன நேரத்துல வந்து காலை வச்சாலோ, வருமா என்ன நேரத்துல வந்து காலை மிதிச்சாலோ. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள்ல மாமியா செத்து போனால. சும்மா இருந்த மாமியா பொசுக்குன்னு போயிட்டாலே. அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சா அந்த பொருத்தம் பாக்காங்க, ராசி பொருத்தம் பார்க்கணும். கடைசி என்னாச்சு? மாமியா இறந்து சரி 30 நாள் ஆச்சு. 1 மாசம் ஆகுது. நல்லா கவனமா கேட்கணும். கேளுங்க. ஒரு வீட்டுக்கு மருமக வந்தா எப்படியா வரணும்? இப்படிதான் வரணும் ஐயா. காலை வச்ச நேரத்துல 3 நாள்ல மாமியா நல்லா இருந்தா ஒரு நோக்காடு கிடையாது. 8 இட்லி 9 இட்லி சாப்பிடுவா. ரெட்டை குடம் போட்டு தண்ணி எடுப்பா. ஐயா, எப்படி மருமக வரும்போது ஆரத்தி எடுத்தா. 3வது நாளையில ஆராத்தி எடுக்கும் போது மருமா மரத்துல நினைச்சுக்கிட்டா, எடு ஒன்ன நான் எடுத்துடுறேன். மருமக வந்து காலை வச்சா கல்யாணம் 3 நாள் ஆச்சு. சரி, மாமியா நல்லா தடமா இருப்பா, வைக்க புடப்பா இருப்பா, 8 கிலோ இருப்பா. சீக்கே கிடையாது, அவளுக்கு நோக்காடே கிடையாது. காலையில திடீர்னு ஒரு கூட தண்ணி தூக்குனா அவ்வளவுதான்.
பொசுக்குன்னு விழுந்தா பொட்டு பொறுக்கு தெக்க போயிட்டா, மண்டைய போட்டா. ஐயோ. சரி போச்சு. சரி, மாமியா செத்து 30 நாள் ஆச்சு. 30 நாள் ஆச்சு. அடுத்தால பாரு என்ன மாமனாரு. மாமனாருக்கு திடீர்னு என்னாச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு 2 கண்ணும் குருடா போச்சு. குருடா போச்சு, குருடா போச்சு, குருடா போச்சு. அந்த மருமகனை கிரகத்தாலே கிரகத்தாலே மருமகனை கிரகத்தாலே கிரகத்தாலே மருமக கிரகத்தால எப்படி வந்து இருக்கு பாருங்க. மாமியா இறந்து 30 நாள் தான் ஆச்சு. ஆமா. மாமனாரு, என் மாமனாருக்கு என்ன ஆச்சு? ஐயா நல்லா நடமாட்டி இருந்தாரு. சாமத்துல 12 மணிக்கு கூட லைட் அடிக்காம வெளியே போயிருவாரு. அவர் வாடு காட்டுகளை ஒத்தையில போயிருவாரு. அந்த அளவுக்கு கண்ணு ஒளி. கண்ணு வந்து பளிச்சுன்னு பேட்டு லைட் மாதிரி இருக்கும். குண்டூசியை கீழே போட்டாலும் தூக்கிடுவாரு. அவ்வளவு கண் பார்வை தெளிவா இருக்கும். நைட்டு படுத்த மனுஷன் காலையில எந்திக்காரு, 2 கண்ணும் தெரியல. மாமாவுக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு. மருமகள, ஆமா எங்கம்மா இருக்க? இங்க நிக்க மாமா. பத்தியா மருமகளுக்கு யோகத்தை பத்தியா? மாமியா அவுட்டு, மாமனாருக்கு 2 கண்ணும் க்ளோஸ். என்ன நட்சத்திரமானது வேலை செய்யுது. நான் அதுக்கு தானே வந்தேன் ஐயா. ஓ, இப்படி இருந்த உடனே பார்த்தா இந்த குருபுத்திரன் மனைவிட்டு சொன்ன எவ்வளவு என்னங்க என்ன நேரமோ சரியில்லை. ஆமா, எங்க அம்மா இறந்து போயிட்டா. எங்க அப்பாவுக்கு 2 கண்ணும் தெரியல. எந்த கண்ணு பட்டதோ தெரியல, திருஷ்டி ஆயிட்டு. அதனால எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது பத்தியா? சரிங்க. நீதாம்மா எங்க அப்பாவை பாத்துக்கணும். ஏன்னா ஆம்பளை பிள்ளை, நான் ஒரு பிள்ளை தான் இருக்கேன். சரிங்க. நான் வெளியில வேலைக்கு போயிருவேன். சரிங்க. நீதான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை மாதிரி எங்க அப்பாவை, கண்ணு தெரியாத அப்பாவை ஆமா டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துடணும். உங்க அப்பாவுக்கு நான் ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிட்டேங்க. எம்மா கொசு என் மருமா என்னப்பா இப்படி சொன்ன உடனே அவ பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வந்து 3 நாள் தான் ஆச்சு. சரி ஐயா, ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கான்னா வாக்கப்பட்ட பிள்ளை, மாமனார நம்ம தவப்பனான்னு நினைச்சுக்கணும். கட்டாயம் நினைக்கணும். அந்த மாமனார அது நம்ம பிள்ளைன்னு நினைச்சுக்கிடணும், மகளா நினைக்கணும். இவன் என்ன பண்ணினா, புருஷன்கிட்ட உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, நான் பாத்துக்கிடுவேன். உங்க அப்பாவுக்கு ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிடுவேன். அவர் உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரி, எங்க டாடி, எங்க டாடி அப்படின்னு சொன்ன உடனே இவன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ரொம்ப மனசு கொழுந்துட்டேன். வேலைக்கு போறான். ஆனா இப்ப புருஷன்ட்ட அப்படி சொல்லிட்டு சரி என்ன தெரியுமா பண்றா? என்ன பண்றா? கணவன் வேலைக்கு போன பிறகு ஆமா கண்ணு தெரியாத மாமாவுக்கு ஆமா ஐயா சோறே கொடுக்கல. என்ன கொடுத்தா? இட்லி கொடுத்தாளோ? தோசை, ஆப்பமா? அதான் கொடுத்தது நல்லதா போச்சா? பூரியா? இம்மா கீழே உட்காருங்க தாயி, உட்காருங்க. சிட்டா ட்ரெஸ் அழுக்கான ஜோ போட்டுக்கலாம், உட்காருங்க. சரி, என்னாச்சு? எப்படி ஐயா, வீட்டுக்காரர் வேலைக்கு போன பிறகு ஆமா இவ கண்ணு தெரியாத மாமனாரை கூட்டிட்டு போய் கண்ணு தெரியாத மாமாவை கைய பிடிச்சி வீட்டுக்கு பிறத்தால ஒரு திரையில உட்கார வச்சிருவா. ஒரு திண்டுல போய் உட்கார வச்சிருவா. உட்கார வச்சுட்டு மாமாக்கு என்ன கொடுப்பா? என்ன கொடுப்பா? வீட்டுக்காருக்கு சுட சுட சோறு, சுட சுட சாப்பாடு. கண்ணு தெரியாத மாமனாருக்கு கேப்ப கூழு. என்ன கூழு? கேப்ப கூழு. கேப்ப கூழு. அது எப்படி கொடுப்பாளா? நல்லா கேளுங்க. ஒரு பாத்திரத்துல கொடுக்க மாட்டா. ஏன்? கேப்ப கூழ கரைச்சி சரி கொதிக்க வைக்க மாட்டா. கொதிக்க வச்சா கிழவ ருசியா இருக்குன்னு நிறைய குடிச்சிருவான்னு சொல்லி கிளட்ட முடிவான். கூட 10 வருஷம் இருந்துருவான். கேப்ப கூழ கரைச்சி சரி மாமா கையில கொண்டு கையில ஊத்துவாளாம். கையில கொண்டு ஊத்துவா. ஏன்? ஒரு பாத்திரத்தை கொடுத்தாக்கி பாத்திரத்தை பூசணும்ல, வேற யாரு பூசி கழுவ அப்படின்னு சொல்லி கேப்ப கூழ கரைச்சி மாமா கையில கொண்டு, மாமா என்னம்மா இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு, கொண்டா 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 அப்படின்னு புருஷனுக்கு தெரியாம ஆமா மாமனாருக்கு கேப்ப கூழ கரைச்சி கொடுக்கா. ஆமா ஐயா. அவருக்கு கண்ணு தெரியாத மாமா, எம்மா எனக்கு இப்படி கேப்ப கூழ் தரேன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாளா? என்ன சொல்லுவா? மாமா என்ன மருமவள கண்ணு தெரியல. ஆமா கஷ்டம், நாட்டுல பெரிய பஞ்சம். இப்ப பழைய மாதிரி இல்ல மாமா. இந்த கேப்பக்குள்ள உங்களுக்கு மட்டுமா தர? நானும் கேப்பக்குள் தான் குடிக்க, உங்க பையன் என் புருஷனும் கேப்பக்குள் தான் குடிக்காரு, அவளும் கேப்பக்குள் தான் குடிக்காவோ அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு தெரியாம மாமனாருக்கு சரி அவ கேப்பக்குள்ள கொடுக்க. ஆமா, வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு வந்து கேப்பா, எப்படி என்ன எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? அம்மா ஆமா. அவ ஒண்ணு உங்க அப்பாவுக்கு அப்படியே கொடுத்துட்டேன்ருவா. அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டேன். இவன் நம்ம பெத்து வளர்த்து தோல்லையும் மார்பையும் சுமந்த தவப்பன ஆமா கிட்ட போய் உட்கார்ந்து கேட்கணும்ல. கேட்கலையே. எப்பா உங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க, என்ன தந்தான்னு கேட்கணும்ல. ஆமா.
இவன் பொண்டாட்டி சொன்ன உடனே அப்ப நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போல தெரியுதுன்னு சொல்லி அப்படியே நம்பிட்டா. வேலைக்கு போயிட்டு வந்த களைப்புல இவன் படுத்து தூங்கிடுவான். சரி, இவ பார்த்தா என்ன நம்ம மாப்பிள்ள ஒரு உறங்கி போய்தான். ஆமா, இவர் மண்ணாந்த பையன் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு தெரியாம என்ன பண்றா, எப்படி எப்படி அவ மாமனாருக்கு கூழ் கொடுத்தான், கணவனுக்கு சோறு கொடுத்தான், சோறு கொடுத்தான், கணவனுக்கு சோறு கொடுத்தான். மாமனாருக்கு கண்ணு தெரியாத மாமாவுக்கு கேப்ப கூழு குடுக்கிறா மருமவா. கட்டுன புருஷனுக்கு சோறு, மாப்பிளைக்கு சுட சுட சாப்பாடு. இவன் வேலைக்கு போயிட்டு வந்து அப்பா கிட்ட இருந்து கேட்க மாட்டான், இங்க இருந்து கேட்பான், எப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கையை காட்டுவான். அவர் அங்க திறனையில படுத்திருப்பாரு பத்தியா. ஆமா, அவர் அங்க இருந்து ஆமாப்பா சாப்பிட்டோம்பான்றுவாரு, அப்படியே கையை காட்டுவாரு. ஏன் அப்படி சொல்லுவாரு தெரியுமா? என்ன, இவதான் கண்ணு தெரியாத மாமாட்ட சொல்லிட்டாளா, மாமா நானும் கேப்ப கூழ் தான் குடிக்க, உங்க பையன் என் புருஷனும் கேப்ப கூழ் தான் குடிக்கன்னு சொல்லிட்டா பத்தியா. இவதான் மசக்கி வச்சுட்டாள, அதனால அவரு சாப்பிட்டோம்பான்றுவாரு. சரி, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆண்டுகள் வருஷங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு உலக்கு சோறு பொங்குவா, கறி வைப்பா, குழம்பு வைப்பா, அதனால சாப்பிட்டுட்டு பானையை கழுவி கவுத்திடுவா. மாமனாருக்கு ஒரு மண்சட்டியில கேப்ப கூழ கரைச்சி கொதிக்க கூட வைக்க மாட்டா. ஆமா, அந்த சுக்கலாட பிடி கடைக்கு பசகாச்ச மாதிரி காய்ச்சிருவா. ஆமா, அவர் கையில மடக்கு 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 குடிச்சு இப்படி மருமகம் எங்க கிடைக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எப்படினாலும் பல நாள் கல்ல ஒரு நாள் அமுட்டுக்கிடுவான், பல நாள் கல்ல ஒரு நாளைக்கு மாட்டிக்கிடுவான். அப்படிதானே? பல நாள் கல்ல ஒரு நாள் அகப்பட்டுருவான், என்னைக்காவது அகப்படுவான். அன்றைய தினத்துல ஒரு நாள் தினத்துல எப்படி ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, அந்த குருபுத்திரனுக்கு வேலைக்கு அன்னைக்கு லீவு, அவரு ஹாலிடே லீவு. அவன் கடையில போய், சரி எவ்வளவு சித்திரவள்ளி என்னங்க நான் கடையில போய் இன்னைக்கு மட்டன் கறி குழம்பு எடுத்து வந்திருக்கேன். கறி அப்படியே இறைச்சி அப்பா நல்ல குழம்பு வச்சு சூப்பரா. ஆமா, நமக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது. ஆமா, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். இன்னைக்கு நமக்கு பிறந்த இந்த கறிக்குழம்பு பிறந்த நாள் இல்ல, கல்யாண நாள், மேரேஜ் நாள். இந்த கறிக்குழம்பு நல்ல மணக்க குழம்பு வச்சு. ஆமா, இன்னைக்கு நீ ஒண்ணு நான் ஒண்ணு, ஆமா எங்க அப்பா ஒண்ணு, அப்படி ஓடு 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் பிள்ளை அப்படின்னு சொன்னா. சாப்பிட்டுட்டு நம்ம எங்க அப்பா காலில் வந்து நீ தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பா கையால திருநாறு பூசணும் அப்படின்னு மட்டன் எடுத்து கறி குழம்பு எடுத்து கையில குடுத்துட்டு, சரி ஆத்துல போய் குளிக்க போயிட்டான். இவ பாக்கா சித்திரவள்ளி என்ன, ஐயோ அச்சோ இன்னைக்கு நம்ம மாட்டிடுவோம் போல தெரியுதே. இன்னைக்கு நம்ம சாயம் வெளுத்திரும் வெளுக்க. மாமா கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம்னா இவ்வளவு நாள் நமக்கு மாமா சோறு கொடுக்காம இன்னைக்கு சோறு கொடுத்தோம்னா, ஆமா எப்படியும் கிழமை விஷயத்த சொன்னோம்னு நம்மள கொன்னே போட்டுருவானு நம்ம புருஷன், நம்ம மாப்பிள்ள அடிச்சு போட்டுருவானே அப்படின்னு இந்த சித்திரவள்ளி என்ன பண்றா தெரியுமா? என்னம்மா அவசரமா. ஆமா, என்ன பண்றா, எப்படி சோறு குழம்பு கறி எல்லாம் அவசரமா வைக்கிறா. அவசரமா சமையல் நடக்கி வீட்டுக்காரர் ஆத்துக்கு குளிக்க போயிட்டாரு. அவர் கணவன் வருவதற்கு முன்னாவே குழம்பு ரசம் எல்லாம் வச்சுட்டு, ஆமா என்ன பண்றா கண்ணு தெரியாத மாமனாருக்கு கேப்பக்கூழ் எப்போது கொடுப்பா தெரியுமா? வழக்கம் போல மாமாவுக்கு கேப்பக்கூழ் கொடுப்பா. இன்னைக்கு என்ன பண்றா அந்த கேப்பக்கூழ்ல கொஞ்சம் தூக்க மருந்த போடுதான். என்ன போடுதா மாமா குடிக்கக்கூடிய கேப்பக்குள்ள, சரி தூக்க மருந்து. நல்ல வேலை தூர் மருந்த போடாம போனா, தூக்க மாத்திரையை போட்டு மாமாவுக்கு கொடுத்து உறங்க வச்சிடணும், மாமாவை தூங்க வச்சிடணும் அப்படின்னு தூக்க மாத்திரையை போட்டு அந்த கேப்பக்குள்ள, மாமா என்று சொல்லு, மாமா என்று சொல்லு, அந்த சித்திரவள்ளி பெண்கோடியா கொண்டு வார கேப்பக்குள்ள அவன் மாமனாருக்கு கூழ் கொடுப்பா, மருமகளா சித்திரவள்ளி கொடுப்பா. அவர் வயசாளி, கண்ணு தெரியாத பத்தில வயசு 85 வயசு ஆயிட்டு. ஆமா, ஏற்கனவே ஒரு வருஷமா கேப்போக்குள்ள கொடுத்து 80 கிலோ இருந்த ஆள 18 கிலோவா மாத்திட்டான். பரவாயில்ல, எடையை குறைச்சிட்டா. ஆமா, சுகர் வராது. மாமாவை சட்டமா ஒடுக்கிட்டான். அப்பா கடைசி என்னாச்சு? என்ன நடக்கு? அவர் அந்த தூக்க மருந்து குடிச்ச அந்த கேப்போக்குள்ள கொடுத்துட்டு, ஆமா
குடிச்சிட்டு அப்படியே திறனையில படுத்து தூங்கிட்டாரு. பெரியவரு கண்ணை சந்து தூங்குறாரு. இங்க மட்டன் குழம்பு எல்லாம் வச்சாச்சு. குழம்பு அப்படியே மணக்கு. நம்ம நல்லா கவனமா கேட்கணும் தாய்மார்கள். ஆமா, மட்டன் குழம்பு வச்சாச்சு. சரி, வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு வராது. எவ்வளவு என்னங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு. வாங்க வாங்க. சரி, அன்பளிப்பாக ஆமா நம்ம அண்ணாச்சி தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து அன்பளிப்பாக பரிசளித்திருக்கிறார், அளித்திருக்கிறார்கள். அலங்கார பந்தலிலே, சிங்கார மேடையிலே, அனைந்தநாடார் பட்டியில, நமது ஊரிலே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஆலயத்தில, பெருமாளுடைய ஆலயத்திலே, ஸ்ரீராமருடைய ஆலயத்தில் நமக்கு 100 ரூபாய் பரிசளித்திருக்கிறார்கள். 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இனிமேதான் தாய்மார்களும் தருவாங்க. அன்பளிப்பு கையில ரூபாய் இல்லைன்னா சீப்பையில போட்டு விட்டுருவோம். அப்படி இருக்க, ஆமா, அப்படி பரிசளித்த அன்னார் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய குடும்பம் எல்லாம், அவருடைய குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி ஐயா வாழையடி வாழையாக 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 வளர வேண்டும் 100 கோடி 100 கோடி 100 கோடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகின்றோம். ஆமா, இப்படி இருக்க, சரி, மாமனாருக்கு கேப்பக்குள்ள கொடுத்து உறங்க வச்சுட்டான். ஆமா, பெரியவர் நல்லா தூங்குதாரு. நல்லா கவனமா கேட்கணும். வீட்டுக்காரரு வேலைக்கு போல பத்திலா, ஆமா, ஆத்துல குளிச்சுட்டு வாராரு. சாப்பாடு ரெடி ஆயிட்டாமா? ரெடி ஆயிட்டான்னு வாராரு. இந்த கறி குழம்பு மட்டன் குழம்பு மணக்கு. அப்பா அவசரமா புருஷனுக்கு சோறு கறி எல்லாம் எடுத்து வச்சா. சரி, இவன் பார்த்தான், எவ்வளவு என்ன இன்னைக்கு எங்க அப்பா கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னோம்ல. ஆமா, நான் போகும்போது சொல்லிட்டு போனேன்ல, இன்னொரு இலையில சாப்பாடு கூட எங்க அப்பாவுக்குன்னா. ஆமா, அவ சொன்னா, என்ன அப்பளே உங்க அப்பா வயிறு பசிக்குன்னு சொன்னாவோ? அப்பளே பசிக்குன்னு சொன்னாவோ? நான் கறி குழம்புல இஞ்சி வெள்ளப்படையும் போட்டு தால்சம் பண்ணும் போதே மாமாவுக்கு மனத்துட்டு. அப்பா அவருக்கு மனத்துட்டு. மருமகள, மாமா என்னமா ரொம்ப மனமா இருக்குன்னாரு. சரி, நான் உடனே எண்ணெயை ஊற்றி தால்சம் பண்ணி கறி குழம்ப ஒரு சிரட்டாப்ப நிறைய கோதி வச்சேன். அப்பா 1/4 கிலோ இருக்கும். நல்லா சாப்பிட்டு அங்க பாருங்க உறங்குதாவ. நல்லா போய் திண்டல போய் உறங்குதாரு. அவ தூக்க மாத்திரை கொடுத்து உறங்க போட்டா. இப்படி சொன்ன உடனே அவரு பார்த்தா புருஷக்காரன், சரி அப்பா நமக்கு இப்படி பொஞ்சாதி கிடைக்கணுமாப்பா. இப்படி மனைவி எங்க போனா நம்ம அப்பளே சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டால அப்படின்னு இவன் கறி குழம்பெல்லாம் போட்டு விரைவி சாப்பிட்டான். சரி, சாப்பிட்டுட்டு இவனுக்கு கடைசி ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அப்ப நம்ம அப்பா சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கல்யாண நாள். ஆமா, ஒரு உருண்டை சோறு அப்பாவுக்கு கொண்டு கொடுத்துருவோம்னு சொல்லி, சரி, ஒரு உருண்டை சோறு எடுத்துட்டு அப்பா பக்கத்துல வந்து தட்டி எழுப்பி அப்பா கையில சாப்பாடை கொடுத்தான். அவர் அந்த சாப்பாடை கையில வாங்கி வாயில போட்டுட்டு மகனிட